தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். திருப்பத்தூரில் டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கிணற்றில் மாணவனின் உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பு மாணவரான முகிலன் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி படித்து வந்திருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெங்கடேசன், மாணவர் எப்படி இருந்தார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? என்ன நடந்தது? காயத்ரி, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நிதி உதவி பெறும் பள்ளியான டொமினிக் சேவியா ஸ்கூல் பள்ளியில் தங்கி அங்கேயே விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி காலை வகுப்புக்கு வராத காரணத்தால் ஆசிரியர்கள் பெற்றோருக்கு தொலைபேசி வாயிலாக இத்தகவலை தெரிவித்துள்ளனர். அப்பொழுது பெற்றோர்கள் பள்ளியில் தான் அங்கு தங்கி படித்து வருகிறார், இந்த நிலையில அவர் வீட்டிற்கு வரவில்லை என கூறியுள்ளனர். இதனால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இது குறித்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில இன்று பள்ளியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் கிணற்றில் மூடப்பட்டு இருக்கக்கூடிய கிணற்றில் சடலமாக முகிலன் இருந்துள்ளார். இதனால் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில 11ஆம் வகுப்பு மாணவன் விடுதியில் தங்கி படித்து வரும் நிலையில சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, நன்றி வெங்கடேஷ் விவரங்களுக்காக.